எடப்பாடியோட ஒரு வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். பல விஷயங்கள் அவர் செய்திருக்கிறார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து எங்கேயுமே ஒண்ணுமே கசியோடவே முடியவில்லை. அதாவது கட்சியினுடைய தலைவரை அழைக்கிறார்கள், எல்லாரும் செல்றாங்க, எல்லாருடைய செல்போனை வாங்கி வச்சிடுறாங்க. இது அதிமுக ஒரு புதுமை. அஃப்கோர்ஸ் ஜெயலலிதாமையார் இருக்கும்போது நீங்கள் மொபைல் எடுத்து உள்ள போக முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு முதல் முறையாக தலைவர்களுடைய ஃபோனை வாங்கி வச்சுட்டு அவங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்க. எனக்கு செய்தி அப்படியா? ஆமாம், உள்ளே போகிறாங்க, உட்காடுறாங்க, இவர் எல்லாம் பட்டியலெல்லாம் வாசிக்கிறாரு. இவங்க வெளியே வர்றதுக்குள்ளால அது வந்து ப்ரெஸ் ரிலீஸாக வந்துருச்சு. அப்போ கசிய விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு இடத்துல கூட அதுக்கு வழியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு இப்போ தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அவினாசி அல்லது சாத்தூர் இந்த மாதிரியான தொகுதிகள் ஏற்கனவே இப்போ இவங்களுக்கு பாஜகவுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது தானே, அப்படி இல்லையா? இல்லை, அவினாசி அஃப்கோர்ஸ் வரும்னு இவங்க பாஜக எதிர்பார்க்கறதுல தப்பு கிடையாது. இப்போ மயிலாப்பூர் எதிர்பார்த்தாங்க, கிடைக்கிறது. வேளச்சேரி எதிர்பார்த்தாங்க, வரல. ஹார்பர் வந்து வினோத் செல்வம் போன முறை கண்டெஸ்ட் பண்ணது, அதுக்கு முந்தின முறையும் கண்டெஸ்ட் பண்ண தொகுதி தான், அது வரல. அப்போ சென்னையில் வந்து 3 தொகுதிகள் எதிர்பார்த்தாங்க, ஒரே ஒரு தொகுதி தான் வருகிறது. வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும்தான் வருது, கோயம்புத்தூர் நார்த் மட்டும்தான் வருகிறது. ஒரே ஒரு தொகுதி கோயம்புத்தூரில். மொத்த மண்டலத்திலே வந்து 5 சீட்டு தான் கொடுக்குறாங்க. 18 திமுக அமைச்சர்களை எதிர்த்து யார் போட்டியிடுறாங்க? எல்லாமே அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் தான். இவர்கள் அதிமுக வந்து களங்காணவே இல்லை. அப்போ நீங்க எந்த விதத்துல பார்த்தாலும், அதாவது என்னை பொறுத்தவரை வந்து எடப்பாடியோட அப்பர் ஹேண்ட் நான் எங்க காண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வாசன் தனியாக ஒரு டீல் போடுறாரு. அந்த டீலினுடைய மூலியமாக அவர் வந்து இதில், அதாவது தாமரை சின்னத்தில் போட்டி போடலாம் என்று அவர் வந்து அங்கே சொல்லிட்டாரு, பிஜேபி சொல்லிட்டாரு. இங்கே எங்கே செக்மேட் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ வாசன் ஓகே, நான் உங்கள்கிட்டே வரேன். ஆனால் வாசன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நெருக்கமாக அல்லது பாஜகவோடு பயணிக்கக்கூடிய ஒருத்தர் தானே. இப்போ அமமுகவோ வாசன் அவர்களோ அவங்களோட பேசி அல்லது அவர்களுக்கான எண்ணிக்கையை பெறுவதுங்கிறது நடைமுறை இயல்பாக இருக்க முடியும். இல்லை, அமமுகவை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை இருக்கிறது. அமமுக, அதாவது டிடிவி தினகரனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனால வந்து நேராக வந்து அங்கே டீல் பண்ணுறாரு. அதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அதனால தான் அந்த கொண்டவே அந்த கான்வர்சேஷனே நான் வரல. இன்ஃபேக்ட் அமமுகவுக்கு கொடுத்த ஒரு சீட் வந்து திருச்சி கொடுத்துருக்காங்க. நம்ம நேருனுடைய தொகுதி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக தோக்க போகிறாங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதுக்குள்ள வரவே இல்லை. ஆனால் இது தமாக வாசன் அவர்களுக்கு கொடுத்த சீட்ல வந்து ஒரு சீட்ல கூட வெற்றி வாய்ப்பு எனக்கு தென்படல. இது மட்டும் ஒரு சீட்ல கூட தென்படல. அப்போ அது முழுக்க வந்து பிராக்கெட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி.